கோவை உக்கடம் மேம்பால பணியால் தகர வீடுகளுக்கு இடமாற்றப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக தினமும் அல்லல்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு உறுதியளித்ததுபடி அரசு உடனடியாக தங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர். மினி தாராவை போன்று 10க்கு 10 அடியில் தீப்பெட்டிகளாய் வீடுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த இடம் கோவையின் மையப்பகுதியான புல்லுக்காடு. உரிய அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த வீடுகளில் தூய்மை பணியாளர்கள் குடியேற காரணம் உக்கடத்தில் கட்டப்படும் மேம்பாலம். கோவை மாநகரில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் பகுதி வரையிலான மேம்பாலத்திற்காக அருகே இருந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் 2019ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டன. சிலர் தாங்கள் இருந்த இடத்தை விட்டுச் செல்ல குடியிருப்பு வாசிகள் மறுத்ததால் மேம்பால கட்டுமான பணிக்கு பிறகு அதே பகுதியில் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முந்தைய அரசு உறுதியளித்தது. அதற்காக தற்காலிகமாக தூய்மை பணியாளர்கள் இடம்பெயர்ந்த இடம்தான் புல்லுக்காடு. இங்கு ஒரே ஒரு அறை கொண்ட தற்காலிக தகர குடியிருப்புகளில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தினரோடு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக போதிய அடிப்படை வசதிகள் இன்று இருப்பதாகவும் உடனடியாக தங்களுக்கு வீடுகளை கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர். பாலம் பணிக்காக எங்களை அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்தல் எங்களுக்கு 18 மாதத்தில் வீடு கட்டித்தரதா அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில். அந்த வாக்குறுதி அவங்க இன்னி வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றலை. பெரும்பாலுமாக நாங்கள் இங்கே இருக்கிற அறிஞர் மக்கள் தான் குடியிருக்கிறோம். அதனால் எங்களை கண்டுக்கிறது, எங்களோட பிரச்சனையை கேட்கறது கூட இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அவல நிலையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். போக்குவரத்து வசதியின்றி தினமும் 200 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் பணிக்கு சென்று வரவேண்டி உள்ளதாகவும், தனி கழிப்பிடம், சுத்தமான குடிநீர் என அடிப்படை வசதியும் இல்லை என்பதே அப்பகுதி மக்களின் முக்கிய புகாராக உள்ளது. குளிப்பது கூட வீட்டிற்குள்ளே என்பதுதான் வேதனையின் உச்சம் என்கிறார்கள். வெயிலே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு இது இல்லை, எல்லாமே வீட்லேயே, எல்லாமே அட்டாச் தான், கம்ஃபர்டபுளே இல்லை. இங்கே 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. இங்கே 2 வருஷத்துலேயே கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் வெளியே தான் போகணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதோ, ரெஸ்ட் ரூம் போகிறது, இது எல்லாமே. 2 ஆண்டுகளில் தங்களுக்கு வீடு கட்டித் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததாகவும், 5 ஆண்டுகளாகியும் தகர சீட்டுகளுக்கு கீழ் வெப்பத்தில் வெந்து கொண்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். தகர சீட்ல எல்லாம் உட்கார முடியல, பூரா புண்ணுங்க, பசங்களுக்கு பூரா வேர்க்குருங்க. பசங்க வீட்லயே இருக்கிறது இல்லைங்க. அங்க கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு விளையாடுறக்கே தான் போறாங்க. வீட்லயே இருக்கிறது. நாங்க வெளியே போயிருக்கணும். ஒரு முறை வீட்டுக்குள்ள 4 பேர் உட்காந்தா வீடு நிறைஞ்சு போயிருங்க. வெளியே தான் உட்காந்து பேசிட்டு போகணும். அந்த மாதிரி தான் இருக்குங்க வசதியா. உக்கடம் மேம்பால பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தங்களுக்கான நிவாரணம் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் ஆதங்கத்தை கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். ரொம்ப சீரழிவுப்பட்டு கிடக்குறாங்க. இங்கே எப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் போகணும்னு காத்துட்டு கிடக்கு, ஒரு பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. புதிதாக குடிசை மாற்று வீடுகளை கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரம் நீதிமன்றம் சென்றதால் காலதாமதம் ஏற்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.